பிரியமானவர்களுக்கு சமாதானம். சமீபத்தில் நாம் பெந்தகோஸ்து நாளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து நாள் அன்று சபைகளில் விசேஷமாக அநேக வழிகளிலே அநேக முறைகளிலே ஆராதனைகள் நடந்திருக்கும். அந்நாட்களில் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான பெந்தகோஸ்தே நாள் அனுபவங்களுக்குள்ளாக அநேக சபைகள் கடந்திருக்கும். இன்றைய தினத்தில் இப்படியாக பெந்தகோஸ்து நாள் அனுபவத்திற்குள் கடந்து வந்த தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் மிகவும் தாழ்மையோடு கூட வைக்க விரும்புகிறேன். இந்த கேள்வி என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அதாவது பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினுடைய அருள்மழை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் பெந்தகோஸ்தே நாளன்று சபைகள் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் மகிழ்ச்சியோடு கூட ஒரு விசுவாசத்தோடு கூட வீட்டுக்கு திரும்புகிறார்கள். இப்போது நாம் நமக்குள்ளாக அல்லது நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து நீங்கள் உறுதிப்படுத்தலாம்? சில வேளை இடி முழக்கம், அக்கினிமயமான நாவுகள், அந்நிய பாஷையின் வர்றங்கள், இப்படியெல்லாம் இன்றைய தினத்தில் எந்த ஒரு சபையிலையும் இடி முழக்கம் வர்றதில்லை, அக்கினிமயமான நாவுகள் யார் மேலேயும் வந்து இறங்குறதில்ல. சில வேளை அந்நிய பாஷைகள் செயல்படுகின்றன. ஸோ ஒரு சிலருக்கு இடி முழக்கம் இல்லை, அக்கினிமயமான நாவுகள் இல்லை, அந்நிய பாஷையும் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் போனால் இவர்கள் எப்படி நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் உணர முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? சில வேளை நீங்கள் சொல்லலாம், இல்லை அபிஷேகம் பெற்றவர்கள் அற்புதங்கள் செய்வாங்க, அவர்கள் மூலமாக அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து சபைகளில் விசேஷமான ஆராதனை வேலைகளில் அவர்களுடைய காரியங்களில் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகளை தான் எதிர்பார்த்தும் விசுவாசிகள் போகிறாங்க. அப்போ அற்புதங்கள், அதிசயங்கள் செய்வதை வைத்து கொண்டு ஒருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தீர்மானம் செய்ய முடியுமா? நிச்சயமாக தீர்மானம் செய்யக்கூடாது. அப்படி தீர்மானம் செய்தால் அது ஒரு பிழையான தீர்மானம் சொல்லி நான் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல முடியும். பழைய ஏற்பாடானும் புதிய ஏற்பாடானாலும், பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதனாகிய மோசே எகிப்துக்கு பார்வோனுக்கு முன்பாக நின்று தம்முடைய கையில் இருந்த கோலை கீழே போடுகிற போது அந்த கோல் பாம்பாக மாறுகிறது. தேவ மனிதனாகிய மோசே தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர். இப்போ இவர் ஒரு அதிசயம் செய்கிறார். கோலை கீழே போட்ட போது கோல் பாம்பாக மாறியது. இப்போ எகிப்தினுடைய பார்வோன் என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் இருந்த மந்திரவாதிகளை, மாய வித்தை காட்டுகிறவர்களை வரவழைத்துக்கிறான். அவங்க வந்து ஒவ்வொருவரும் தங்கள் கையில் இருந்த கோலை கீழே போடுறாங்க, கோல்கள் எல்லாம் பாம்பாக மாறுகின்றன. இப்போ நம்ம சொல்ல முடியுமா எகிப்தினுடைய பார்வோனிடத்தில் இருந்த மந்திரவாதிகளும் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் இருந்த ஒரு பட்டணத்தில் நடந்த சம்பவம். அங்கு பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிற பொழுது அந்த இடத்துல சீமோன் என்கிறதான ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறானாம். அவனுடைய செயல்களை பார்த்து ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுகிறாங்க. இவன் தான் தேவனுடைய பெரிதான சக்தி என்று ஆச்சரியப்படுகிறாங்க. ஆனால் இந்த சீமோன் யாருன்னு சொன்னால் தேவன் ஏற்றுக்கொண்டவன் இல்லை. அதன் பிறகு, அதாவது நம்ம பிலிப்பின் மூலமாக நடக்கிற அற்புதங்கள் அதிசயத்தில் அவன் கண்டு
அதன் பிறகு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான்னு சொன்னால், இப்போ சீமோன்கிற மாயவித்தக்காரன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டதா? இல்லை. ஆகவே தெளிவாக தேவஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறது என்பதற்காக அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர் என்று நாம் சொல்ல முடியாது. எதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் மூலம், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான தேவ வார்த்தைகள் மூலமாக நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். இப்போ இன்னும் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாக பகிரங்கமாக பூமியிலே நிரந்தரமாக அருளப்படுகிறார். அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம். 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, ஒரு நபரிடத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது 2 சம்பவங்கள் இங்கு நடக்கிறது. 2 சம்பவங்களும் நிஜம், உறுதி. என்ன 2 சம்பவம்னா, முதலாவதாக அவர்கள் பலனடைகிறார்கள். முதல் காரியம் பலனடைந்து, அடுத்ததாக சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். 2 சம்பவங்கள் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதானமாக சொல்லுகிறார். அப்போ ஒரு நபருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிற பொழுது, அந்த நபர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற பொழுது அவருக்குள்ளாக முதலாவதாக பலன் வருகிறது. இரண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கிறார். எங்க? உலகம் முழுவதிலும். அதான் சொல்றார், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அதாவது உலகம் முழுவதும் என்று சொன்னார். அவர் ஏதோ சபைக்கு முன்பாக மாத்திரம் சாட்சியாக இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதிகளுக்கு முன்பாகவும் உள்ளும் புறமும் தன்னுடைய ஜீவிய காலத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் கிறிஸ்து சாட்சியாக இருப்பார். ஸோ 2 காரியம் தெளிவாக தெரிகிறது. ஒரு நபருக்குள்ளாக பரிசுத்த ஆவியான வருகிற போது நடைகிற செயல், அவர் முதலாவதாக பலன் அடைகிறார், இரண்டாவதாக அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, முதலாவதாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது பலன் அடைந்து, இந்த பலன் அடைகிற செயலை நம்ம முதலாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ சொல்லி முடிக்கிற போது முதலாவது பலன் அடைகிறதை குறித்து பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து சாட்சியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தேவ செய்தியினுடைய முடிவில் நம்முடைய இருதயத்துக்குள் கை வைத்து கொண்டு நம்மை நாம் நிதானித்து ஆராய்ச்சி பார்ப்போம். இந்த செயல்களுக்கு பொருத்தமாக என் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு பொருத்தமாக என் வாழ்க்கை இருக்கிறதான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது நம்முடைய உள் மனசாட்சியானது நம்ம கூட பேசும். அப்போ நமக்கு ஒரு உறுதி வரும், நமக்கு ஒரு தெளிவு வரும். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா என்று, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களுக்குள்ளாக ஆவியானவர் பேசுவார். வச்சுங்களேன். ஸோ முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது பலன் அடைந்து, ஸோ பலன் அடைகிறதல். இந்த பலன் அடைகிற காரியத்தில் 2 விதமான பலன் வரும். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வருகிற போது அவருடைய ஆத்துமாவில் முதலாவதாக புதிய பலன் வரும். அவருடைய ஆத்துமாவில் வருகிறதான புதிய பலன் அடைதல் நிமித்தம் இரண்டாவதாக அவர் தேவ சித்தம் செய்கிறதான பலனை பெற்றுக்கொள்வார், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். ஸோ இந்த பலன் அடைவது 2 காரணங்களுக்காக. முதலாவது, ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு பலன் வரும். ஆத்துமாவுக்குள் வருகிற அந்த பலத்தினாலே அவர் தேவ சித்தத்தை செய்வார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆத்துமாவில் பலன் கொண்டு தேவ சித்தத்தை செய்கிற காரியத்தை பார்ப்போம். இப்போ எதற்காக நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை ஒருவர் பெறுவதற்கு முன்பாக அவருடைய ஆத்துமா பயத்தினால நிறைந்திருக்கும். இந்த பயம் நம்முடைய பிரச்சனையில் நம்முடைய பிழையும் அல்ல. இது நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமிடத்திலிருந்து வந்ததான ஒரு சுபாவம். ஏன்னா ஆதாமுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்த வரையிலும் அவனுக்கு பயம் சொன்னா என்னன்னு தெரியாது. ஆதாம் பாவம் செய்தான்.
பாவம் செய்த போது தேவன் தந்த ஆவி அவனை விட்டு வெளியேறியது. இப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவனை தேடிக்கொண்டு வருகிற போது ஆதாம் பயந்து போய் தான் நிர்வாணியாய் இருப்பதை அறிந்து பயந்து மரத்துக்கு பின்பாக ஓடி ஒளிந்து கொண்டாராம். அங்கு தொடங்கின அந்த பயம் இன்றைய வரையிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், எந்த மனிதனுக்குள்ள? தேவனுடைய ஆவி இல்லாத மனிதனுக்குள்ள. ஆதாம் தேவனுடைய ஆவி இழந்த பிறகுதான் அவனுக்கு பயம் என்கிறதான ஒன்று வந்தது. ஸோ தேவனுடைய ஆவி இல்லாத ஒரு மனிதனுக்குள்ள இன்றைய வரையிலும் உலகத்தை பார்க்குற ஒரு பயம் உண்டாகிறது. உலகத்தினுடைய அதிபதியை கண்டு பயப்படுகிறான், மரணத்தை கண்டு பயப்படுகிறான், கடல் அலைகளை கண்டு பயப்படுகிறான், பெரும் காற்றை கண்டு பயப்படுகிறான், எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படியாக பயம் பயம் பயம். பிரியமானவர்களே, இப்படியாக பயத்தால் நிறைந்த பலனிழந்த ஆத்துமாவாக மனிதன் மாறி போகிறான். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தமது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ சீஷர்கள்கிட்ட அவர் பயத்தை பார்க்கிறார். அது என்ன பயம்? அவர்கள் உலகத்துக்கு பயப்படுறாங்க, உலகத்துள்ளவர்களுக்கு பயப்படுகிறார்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்கள், இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தர்களுக்கு ஒரு போதனை கொடுக்கிறார், நீங்கள் பயப்படாதேன்னு சொல்லி. ஆனால் உடனே அவர்களுக்குள்ள அந்த பயம் என்கிறதான ஆவி போயிடல. அதன் பிறகு அவர்கள் பயப்படாமல் வாழல, மிகவும் பயந்தார்கள். இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தான் இருந்தார், அப்படி இருந்து பயந்தார்கள். எப்போ பயப்படுறாங்க? கெட்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போர்ச்சவர்கள் பிடித்த போது அவர்களுக்குள்ளாக பயம் வந்தது. எதை கண்டு பயம்? சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயம் வந்தது. விட்டு விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். 3 விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 3 விஷயம் தேவனுடைய ஆவியை பெறாத சீஷர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நடைபெற்ற அவர்கள் செய்த காரியத்தில் 3 விஷயம். முதலாவதாக இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். மத்தேயு 26:56வது வசனம். இரண்டாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 58வது வசனம், அதுவரையிலும் தேவனோடு கூட, அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? பேதுரு தூரத்தில் இயேசுவுக்கு பின் சென்றானாம். இயேசு பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்பு வரையிலும் இயேசுவோடு தான் போனான் அந்த பேதுருங்கிறதான மனுஷன். இப்போ அவரை பிடித்த பிறகு அவனுக்கு பயம் வந்து போச்சு. இப்போ அவனுடைய இயேசுவை பின்பற்றுகிற அந்த முறையை பாருங்க. தூரத்தில் இயேசுக்கு பின் போகிறான். ஏன்னு சொல்லுங்க? பயம். தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள என்ன வரல. அடுத்தது 3வது 26ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி மறுதலிக்கிறான். இதெல்லாம் எதனால வந்தது சொன்னால், பயம் என்கிற ஒன்று அவர்களுக்குள் வந்தபடினாலே அவர்கள் விட்டு விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் தூரத்தில் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். பிரியமானவர்களே, இப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு உபத்திரவம், உங்களுக்கு ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை வந்தபோது நீங்கள் இயேசு விட்டு ஓடி போயிருக்கிறீங்களா? தூரம் போயிருக்கிறீங்களா? அல்லது இயேசுவோடு கூட நீங்கள் நெருங்கி நடந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து பின் தூரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் நெருங்க முடியாமல் நீங்கள் தூரத்தில் அவரை சுவை பண்ணியிருக்கிறீங்களா? ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? அல்லது இயேசுவே தெரியாதுன்னு மறுதளிச்சிருக்கிறீங்களா? அப்படி சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள்ள பயம் இருக்கிறது. இந்த பயம் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இருக்கிறவர்கள், இப்படியாக ஓடியவர்கள், தூரத்தில் பின் சென்றவர்கள், மறுதலித்தவர்கள், அதையும் கடந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். மரியாள் ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக சீஷர்கள் கூடியிருந்த வீட்டு கதை தட்டுகிற போது நற்செய்தியை கேட்பதற்கு கூட அவர்களுக்கு பயம், கதவை அடைத்து கொண்டிருந்தார்களாம். இப்படிப்பட்ட பலம் குன்றியவர்கள் அதன் பிறகு பெந்தெகோஸ்தே நாள் வந்த பிறகு அவர்கள் என்ன நடந்த வாழ்க்கையில் எழுந்து பிரகாசிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவிய உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து. பெந்தெகோஸ்தே நாள் அன்று வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவினாலே
நிரப்பப்பட்டார்கள். இந்த பூமிக்கு உப்பாக மாறுகிறார்கள். உலகத்திற்கு வெளிச்சமாக எழுந்து பிரகாசிக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களை பாருங்க. அதற்கு முன்பும் அதற்கு பின்பும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பும் அவர்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுகிறது. அவர்களுடைய பலவீனம், அவர்களுடைய பயமெல்லாம் பறந்து போய் என்ன சொல்றா பாருங்க, தைரியமாக. முதலாவதாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள் என்றான். பேதுரு 12 கூட எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று தைரியமாக சொல்லுகிறார், இந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி மறுதளித்த மனுஷன்தான் இப்போ தைரியமா சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவுள்னு சொல்லி இவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி அவர்களுக்குள்ளாக ஒரு பலம் வந்தது. அந்த பலம் வந்தபடினாலே பேதுரு, எந்த பேதுரு? அன்றைக்கு அரண்மனையில் ஒரு வேலைக்காரி வந்து, இவனும் அவனோடு கூட இருந்த மனுஷன்தான், இவனும் அவர்களோடு கூட இருந்த ஒரு மனுஷன்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது 3 முறை வேலைக்காரிக்கு பயந்து, வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை மறுதளித்தவன் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, 1000 கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று அவர் தான் இயேசு என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சம்பவம், இப்படியாக பயந்த பேதுரு மற்றவர்களும் செய்கிற இன்னொரு சம்பவம், அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, வசனம் சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல், அவனுடைய ஆவிக்குள்ளாக, அவனுடைய ஆத்துமாக்குள்ளாக வருகிறதான பலன், அந்த பலத்தினால் அவன் செய்கிற காரியம், அவனுடைய சித்தத்தை செய்கிறார். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்களே. பாருங்க, ஒரு வேலைக்காரிக்காக பயந்து போன பேதுரு இப்ப ஜனத்தின் அதிகாரிகளை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் மூப்பர்களை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார். தொடர்ந்து 10வது வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக பயந்து ஓடினவன், இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் பின்பற்றினவன், இன்றைக்கு ஜனத்தின் அதிகாரிகளே, மூப்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் கூட்டி எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறான். தொடர்ந்து 12வது வசனம், அதே அதிகாரத்தில் 12வது வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொன்ன 11வது வசனம் சொல்றார், வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதான் பிரியமானவர்களே, இந்த அதிசயத்தக்க மாற்றத்துக்கு காரணம் ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் சொன்னா, இந்த பேதுரு மாமிசத்தில் ஒரு காரியம் சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மாமிச பலத்தில் ஒரு காரியம் சொன்னார். ஆனால் அதை செய்ய முடியல, தோற்று போனார். எங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அவங்க பிடிச்சிருவாங்க, மேப்பனை விட்டுவாங்க, மந்தைகள்லாம் சிதறி ஓடப்படும் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு 33ஆம் வசனத்தில், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இது அவன் மாமிசத்தின் பலத்தினாலே சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் மாமிசம் தோற்று போய்விட்டது, அவன் விட்டுட்டு ஓடி போனான். ஆனால் அதன் பிறகு பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்த பின்பு அவன் 11 கூட எழுந்து நின்று பயமின்றி இயேசுவை அறிக்கை செய்து, உங்களுக்கு தெரியும், சரித்திரம் சொல்லுகிறது, இரத்த சாட்சியாக மரித்தான். அவன் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள், அநேக சிஷ்யர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை செயல்பட்டது. அது என்னவென்றால்,
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வருவதற்கு முன்பாக அவர்கள் ஆத்துமாவுக்குள்ள பலன் இல்லை. அவர்கள் ஆத்துமாவில் பலன் இல்லாதபடினால அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு ஓடினார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் இயேசு கிறிஸ்துக்காக எழுந்து பிரகாசித்தார்களாம். பிரியமானவர்களே, முதலாவது அடையாளம் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருக்கிறார் என்று சொன்னால், ஏதோதோ முறைகளில் ஏதோதோ வழிகளில் அதை வெளிப்படுத்துகிறாங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி. நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு வசனத்தின் அடிப்படையில் தெளிவாக சொல்ல விரும்புகிற காரியம், பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வருகிற பொழுது முதலாவது நடக்கிற சம்பவம், உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு பேலன் வரும். அந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலன் வருகிற போது அந்த பலத்தினால நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இது நான் சொல்ல இன்னொரு வசனத்தையும் இதற்கு நான் ஆதாரமாக சொல்கிறேன் பாருங்க. ரோமருக்கு இது நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14-15. அப்போஸ்தலராகிய பவுல் ரோமருக்கு இது நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14-15, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவியை பெறுவதற்கு முன்பாக அவர்கள் தேவனுடைய புத்திரராக இல்லை. தேவனுடைய புத்திரர்களாக இல்லாத பொழுது அவர்களுக்குள் என்ன இருந்தோன்னா பயப்படுகிற ஆவி. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இது எது திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்தபோது பிசாசுக்கு அடிமையானான், சாத்தானுக்கு அடிமையானான். அதன் நிமித்தம் அவனுக்குள்ளாக ஒரு பயத்தினுடைய ஆவி வந்தது. இதுதான் சொல்றார், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற, அதாவது முந்தின ஆதாமுக்குள் இருந்ததான பாவத்தின் நிமித்தம் உங்களுக்குள் இருந்தான பயத்தின் ஆவி நீங்கள் பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவு என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறபடினால்தான் நமக்குள்ளாக ஒரு பலன் வருகிறது. அந்த பலம் நமது பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு, குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படியாக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அதுபோல நாமும் கூட அந்த பலத்திலே, எந்த பலத்தில், பரிசுத்தாவின் பலத்தினாலே பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, முதலாவது மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறான்னு சொன்னால் இயேசுவை இயேசு என வெளியரங்கமாக அறிக்கை செய்ய நமக்கு ஒரு பலன் உண்டாகும். இதை நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இயேசுவை நீங்கள் இயேசு என்று வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறீங்களா, அல்லது உங்களுக்குள்ள ஒரு வெட்கம், ஒரு தயக்கம், இந்த உலகத்தை குறித்த யோசனை அல்லது பயம் ஏதாவது இருக்கா? இயேசுவை இயேசு என்று செய்வதற்கு, அறிக்கை செய்வதற்கு உங்களுக்குள்ள ஒரு தயக்கம், கூச்சம், ஏதோ பயம் இருக்கா? அப்போ நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்திருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பார். அந்த பலன் என்ன செய்யும்? அப்போஸ்தலர்களைப் போல எழுந்து பிரகாசிக்க, ஜனங்களுக்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, நம்மை சுற்றியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும்படியான சத்துவத்தை, பலத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு திரும்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்போ முதலாவதாக பலனடைந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவர் சொல்கிறார், எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது உலகம் முழுவதிலும் அவருக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். இந்த சாட்சியத்தை குறித்து சொல்கிற போது இந்த சாட்சியம் 2 வகைகளில் செயல்படுகிற சாட்சியம். முதலாவதாக எப்படி சாட்சியம் என்று சொன்னால், நம்மை குறித்து மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்.
அப்படின்னு சொல்லுகிற போது பிதாவினுடைய சாயல், பிதாவுடைய ரூபம், பிதாவுடைய சுபாவங்கள், பிதாவுடைய செயல்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஆகவே தான் அவர் சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வருகிற பொழுது அவருடைய சுபாவங்களில் மாறுதல் உண்டாகும். அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள். மற்றவர்கள் அவரை காண்கிற போது இவர் கிறிஸ்துவை உடையவர், கிறிஸ்தவர் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். முதலாவது சாட்சியம் அது. இரண்டாவது சாட்சியம், பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் வருகிற போது இவர் சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் சாட்சி கொடுப்பார். இவர் தேவனுடைய குமாரன், இவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி இவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த இரண்டு வகையான சாட்சியம் நிச்சயமாக பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவரால் நடைபெறும். அதை அவரே விரும்பினாலும் கூட தடுக்க முடியாது. என்று சொன்னால் ஆவியானவர் அங்கு வருவதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு நபர் இரண்டு வழிகளிலே சாட்சி கொடுக்கிறார். முதலாவது, அவருடைய பழையன யாவும் கழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். அவருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சாயல் வரும், சுபாவம் வரும். சீஷர்கள் கூட எடுத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் போட்டி இருந்தது. யார் பெரியவன், யார் முந்தி செல்வது, யார் இயேசுவினுடைய வலது பாரிசத்தில் அமர்வது, இடது பாரிசத்தில் அமர்வது, இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் போட்டி இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட தொடங்கினாங்க. ஒருவருக்காக ஒரு பாரப்பட்டு செபம் பண்ணாங்க. ஒருவரை ஒருவர் கனப்படுத்தினார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாடு இருந்தது. அப்போ அவர்களுடைய சுபாவங்கள் மாறி போகிறது, அவர்களுடைய செயல்கள் மாறி போகிறது. அவர்களுடைய அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த பகை, அந்த ஒரு எரிச்சலான சுபாவங்கள்லாம் மாறிப்போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இது பிரியமானவர்களே, நம்மை நாமே நான் கிறிஸ்தவன் சொல்லுவது சாட்சியம் அல்ல. நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவர்களுக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார். எதன் நிமித்தம்? இவர்களுடைய பேச்சில் ஒரு மாறுதலை நான் பார்க்குறேன். இதற்கு முன்பு இருந்த மாதிரி இவங்க இல்லைப்போ. இவர்களுடைய நடைமுறைகளை நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். இதற்கு முன்பு இருந்தது மாதிரி இப்போ அவங்க இல்லை. அதாவது ஏதோ ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் பைபிளை கையில் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் பாருங்க, அதை பார்த்து விட்டால நம்முடைய சகல சூழ்நிலைகளும் நம்ம சுபாவங்களை அவங்க பார்க்கிற போது இதற்கு முன்பு இருந்தது போல இப்போ நான் இல்லை. ஆகவே ஏதோ ஒரு மாறுதல். அது என்ன மாறுதல்? கிறிஸ்துவர்களுக்குள் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களை குறித்து கூட, சிஸ்டர்களை குறித்து கூட கிறிஸ்தவர்கள் என்ற நாமத்தை அவர்களே கொடுத்து கொள்ளல. முதலாவதாக அந்தியோகியா பட்டணத்தில் தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதா நாமத்தை கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்களுடைய கிரியைகளை பார்க்குறாங்க, அவருடைய செயல்களை பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து குறித்து அவர்களுடைய வைராக்கியத்தை பார்க்குறாங்க. ஆகவே இந்த அந்தியோகியா பட்டணம் அவர்கள் கொடுத்தது நாமம், இவர்கள் கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நாமும் கூட நம்ம சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே, நம்ம உறவுகளுக்கு மத்தியிலே, நம்ம அண்டை வீடு, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட படிக்கிறவர்கள் மத்தியில் நமது சுபாவங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, இன்னும் சொல்ல போனால் நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த விடுதலை எப்படி சொன்னீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இப்போ கர்த்தருடைய ஆவி எங்கேன்னு சொன்னால், ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால், இந்த பரிசுத்த ஆவியான் வருகிற போது அவர்களுக்குள்ளாக ஒரு விடுதலை வருகிறது. இது என்ன விடுதலைன்னு சொன்னால், ஏதோ நமக்குள்ளாக இருக்கிறதான ஒரு அநேகமாக அதையும் சொல்லுவாங்க, ஒரு ஆவியான நமக்குள்ளே வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ஒரு அசுத்த ஆவிகள் வெளியே போகிறது, அல்லது நமக்குள்ளே இருக்கிற தரித்திரங்கள் வெளியே போகிறது, அல்லது நமக்குள்ளே இருக்கிறதான வேறு கட்டுக்கள் வெளியே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வருகிற போது அவர் விடுதலை அடைகிறார். எதிலிருந்து விடுதலை அடைகிறார்னா, அவருடைய முந்தின சுபாவங்கள், அவரால் விட முடியாத ஜென்ம சுபாவங்கள், கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கையிலிருந்து அவர் ஒரு விடுதலை அடைகிறார். இப்போ அவருக்குள்ளாக புதிய சுபாவம் வருகிறது. அந்த புதிய சுபாவமானது இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்கிற சுபாவம்.
தொடர்ந்து 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வருகிற பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியமாக மாறுகிறார். அதில் முதலாவது சாட்சியம், அவருக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பது வெளிப்படுகிறதான சாட்சியம். அது பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரம்தான் ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது சாட்சியம், இப்போ பரிசுத்த ஆவி பெற்றவர்கள், கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக வாழ்கிறவர்கள், இவங்க சாட்சி கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து. என்னென்னு சாட்சி கொடுக்குறாங்க சொன்னீங்கன்னா, முதலாவதாக சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, சுவிசேஷம் அறிவிப்பதனுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு என்ன என்பதை நம்ம இது கூட சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க புறப்படுகிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்க புறப்படுகிறவங்க செய்கிற காரியம், நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வாங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட வாங்க, நீங்கள் சபைக்கு வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துவார், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இப்படியாக அதிகப்படியான வார்த்தைகள். இதெல்லாம் உண்மையிலே ஆண்டவரால் முடியும் இல்லைன்ற அது ஒரு சந்தேகம், மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் சொல்ல வேண்டியவைகளை விட்டுட்டு சொல்லக்கூடாதவர்களை மாத்திரமே சொல்லி அடைச்சி கொண்டு வருகிற பொழுது, சபைக்கு வருகிறவர்களும் அவர்கள் வேறொரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறார்கள். வந்த உடனே அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் வந்த வழி திரும்பி போகிறாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சுவிசேஷம் என்று சொன்னால் என்னன்னா, ரெண்டு காரியம் தான் அதில் அடக்கம். அதில் முதலாவதாக இயேசு கிறிஸ்துக்கு அவர்கள் சாட்சியமாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட சாட்சியம்னா, அவர் மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. இரண்டாவதாக அவர் தேவனுடைய குமாரன். இதான் சுவிசேஷத்தின் சுருக்கம் வச்சிங்களேன். இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 22 இதில் பார்க்குற போது 12 அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஒரு அப்போஸ்தலர் மரித்து போயிட்டான். யாரு? நம்ம யூதாஸ் காரியோத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தார். இப்போ அந்த இடத்திற்கு இன்னொருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இடத்திற்கு இன்னொருவரை தேர்ந்தெடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்குறோம். பாருங்க, 22ஆம் வசனம், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இப்போ 12வது அப்போஸ்தலனை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்ன? அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ முதலாவது சாட்சியத்தை பார்த்தோம், நமக்குள்ளாக கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று பிறர் சொல்ல வேண்டும். இரண்டாவது சாட்சி, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி சாட்சியம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அவர் செஞ்சாங்க. அவர்களுடைய ஊழியத்தில் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை பார்க்குறோம் பாருங்க. அவர்கள் சுவிசேஷம் சொன்ன முறைமை பாருங்க. அப்போ முதலாவதாக 12வது அப்போஸ்தலனை தேர்ந்தெடுத்தது நோக்கம், அவன் மற்றவர்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி சாட்சியம் சொல்ல வேண்டுமாம். தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். யார் சொல்றான்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாள் வந்தது 2ஆம் அதிகாரத்தில். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு 11 அப்போஸ்தலர்களோடு கூட பேதுருவும் எழுந்து நின்று சொல்றார். என்ன சொல்றார்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர் சாட்சி கொடுக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். சாட்சி கொடுப்பதற்கான ஆதார வசனங்கள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவி பெற்ற அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட ஆதாரத்திற்கு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம், கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண
கிருபை உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விட்டு விட்டு ஓடினவர்கள், பயந்தவர்கள், அவரை அறிய என்று சொன்னவர்களுக்குள்ளாக ஆவியானவர் வந்தபோது முதலாவது அவர்கள் பலம் கொண்டார்கள், தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். அடுத்ததாக அவர்கள் சாட்சியம், எப்படிப்பட்ட சாட்சியம்? அவர்களை கண்டு அந்தியோகியா பட்டணத்தார் சொல்லுகிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அப்போ அவர்களுக்குள்ளாக கிறிஸ்து இருப்பதை உலகம் கண்டு கொண்டு உலகம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது. இரண்டாவதாக இவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம், எப்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்று சாட்சி கொடுக்குறான் சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழாமல் போயிருந்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, விசுவாசம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னால் சுவிசேஷத்தினுடைய உயிர் நாடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுதான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 14 துவக்கம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், நீங்கள் 14 17 வரைக்கும் முழுமையாக வாசிச்சு பாருங்க. நான் 14ஐயும் 17ஐயும் மாத்திரம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இப்போ கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பாமல் போயிருந்தார் என்றால் அவர்களுடைய பிரசங்கம் விருது, விசுவாசம் தேவையில்லை. ஆகவே தான் நம்ம வேத பாரகர்கள், தேவாலய தலைவர்கள்லாம் போர்ச்சேவர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசு உயிரோடு கூட எழும்புன்னு சொல்லுங்க, அவங்க சீஷர்களை ராத்திரியில் அவரோட உடம்பு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுங்க சொல்லி போய் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்ததை குறித்து அவர்கள் ஏன் பலமாக சாட்சி கொடுக்கிறான் சொன்னால், அந்த சாட்சியத்தை நிமித்தம்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பது உறுதிப்படுகிறது. இப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்திருந்தபடினால்தான் பிரசங்கத்துக்கு ஜீவன் உண்டு, நம்முடைய விசுவாசத்துக்கும் ஜீவன் உண்டு. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்போ இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றதற்கு என்ன காரணம்? மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினால் நாமும் அவரோடு கூட உயிரோடு கூட எழும்புவோம். இது சுவிசேஷம். நமது பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால மன்னித்தார். இது நமது விசுவாசம். பிரியமானவர்களே, இதைத்தான் அவர்கள் சாட்சியமாக சொன்னார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம இதுவரையிலும் கேட்ட செய்தியினுடைய முடிவில் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா, அல்லது உலக நடைமுறைகள் அநேக சபைகளில் செய்கிறாங்க, அநேக சகோதரர்கள் செய்கிறாங்க, அநேக சகோதரிகள் செய்கிறாங்க, அவர்களை பார்த்து நாமை இப்படியாக நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி தீர்மானித்துக் கொள்கிறோமா? எது சரியான முறை? வசனத்தின் அடிப்படையில் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரமாக நமது வாழ்க்கை, நமது ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் உறுதியான காரியம், அதுதான் நிச்சயமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பார்த்தோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த 2 சம்பவங்கள், இந்த 2 காரியங்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு காரியம் உறுதிப்படுகிறது. பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் வருகிற பொழுது இந்த 2மே நடைபெறும். அவர்களுக்குள்ளாக ஒரு பலன் வரும். அது 2 வகையில் செயல்படும். அவர்களுடைய ஆத்மாவுக்குள் பலன் வரும். அவர்கள் ஆத்மாவுக்குள் வருகிற பலத்தினாலே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வருகிற போது அவர்கள் சாட்சியாக மாறுகிறார்கள். கிறிஸ்து அவர்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதை பிறர் காணும்படியான சாட்சி. அடுத்தது, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவை சாட்சியாக சொல்லுவாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுடைய இருதயங்களில் கை வச்சுங்க. ஒருவரும் உங்களை
நியாயம் தீர்க்க முடியாது. அதற்கு பூமியில் ஒருவருக்கும் அதிகாரத்தை பரிசுத்த வேதாகம் கொடுக்கவே இல்லை. ஆனால் உங்களுடைய உள் மனசாட்சி உங்களோடு கூட பேசும். இதுவரையிலும் பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையில் ஒருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவருடைய செயல் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். இவைகளெல்லாம் கேட்ட பின்பு இவைகளுக்கு சரியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லி நன்றி கலந்த இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் காத்து கொள்வதற்கு ஜெபத்தில், உபவாசத்தில், வேத வசனத்தில், தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையில் தரித்திருங்க. பெற்று அபிஷேகத்தை பெற்று ஆவியை இழந்து விடாதற்கு அது உதவி செய்யும். சில வேளை இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இல்லை, எனக்குள்ள இன்னும் பயம் இருக்கிறது, அதாவது நான் திரும்பவும் பயப்படுவதற்கு நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், என்னுடைய எல்லா காரியங்களுக்காக நான் பயப்படுகிறேன், இப்படியான காரியங்கள், அதாவது இன்னும் சொல்லப்போனால் மரக்காலால் மூடப்பட்ட விளக்கை போல என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆனால் நான் வெளியே காட்டிக்கிறதே இல்லை. மூடி வச்சிருக்கிறேன் இயேசுவை, நான் மூடி வச்சுக்கிறேன், எனக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறேன், வெளியில் காட்டிக்கிறதே இல்லை. இது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவோ பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய வாழ்க்கை இருக்காது. என ஒரு விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலால் மூட மாட்டாங்க. மலையின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு மறைந்திருக்க மாட்டாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார் சொன்னால் உங்களுக்குள்ள இயேசு ஜீவிப்பதை நீங்களே தடை செய்ய முயற்சித்தாலும் ஆவியானவர் வெளியே கொண்டு வந்துடுவார். ஆனால் நீங்கள் மூடி வைக்கிறீங்க சொன்னீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று குறைபடுகிறது. அப்போ நீங்கள் செபிக்கணும், எப்படியாக நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியக்காரர்கள், அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்கள் கரங்களை வைக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அதையும் மேலான ஒரு வழியை சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவின் மேலே யாரும் கரத்தை வைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மேலே யாரும் கரத்தை வைக்கவே இல்லை. நமக்கு முன்னுதாரணம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து, நம்ம மூத்த சகோதரனாகி இயேசு கிறிஸ்தான். அவர் என்ன செஞ்சார்? ஞானஸ்தானம் பெற்றார், கரையேறினார், செபம் பண்ணினார், வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். பெந்தகோஸ்தே நாளன்றைக்கு 120 பேர் எப்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விசுவாசித்தாங்க. எருசலேமை விட்டு போகாமல் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக செபத்தில் தரித்திருந்தாங்க. பெந்தகோஸ்தே நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நிரப்பினார். நீங்களும் கூட தாகத்தோடு, வாஞ்சியோடு, வசனத்தின் மேலுள்ள ஒரு விசுவாசத்தோடு கூட செபத்தில் இருப்பீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல, அப்போஸ்தலர்களும் சீஷர்களுமாகி 120 பேர் பெற்றுக்கொண்டது போல உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக உள்ளும் புறமும். அவர்கள் இருந்த அறையில் முதலாவது ஆவியான நிரம்பினாராம், அடுத்தது அவர்களுக்குள்ளாக ஆவியான நிரம்பினார். உள்ளும் புறமும், அதாவது நோவாவினுடைய பேழைக்கு ஏற்பட்ட அனுபவம். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும், பூமியின் மதகுகள்லாம் பிளக்கப்படும். நோவாவின் பேழைக்கின் மேலிருந்து மழை வந்தது, சுற்றுப்புற்றும் 4 பக்கத்திலும் மழையினால் நிரப்பப்பட்டது அந்த பேழை. அதுபோல் ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீங்க. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து செபத்தில் அமருங்க. நிச்சயமாக ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதவர், பாரபட்சம் பாராதவர். 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். 120 பேரையுமே நிரப்பின பரிசுத்த ஆவியானவர், பாரபட்சம் பாராதவர். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, பிள்ளை தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானோ? பொல்லாத தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆவி அருளாதிருப்பது எப்படி? செபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு செபம் பண்ணுங்க. வாஞ்சியோடு மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போன்ற வசனத்தின்படி ஒரு தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் சில வேளை ஒரு சிலர் சொல்லலாம், அல்ல ஒரு சிலர் விசுவாசம், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்கு எதுக்குங்க? அது ஊழியக்காரர்களுக்கு தான், அது ஊழியக்காரர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம்லாம் நினைக்கணும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லப்பட விரும்புகிறேன். நான்
ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் என்பது வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம். என்று சொன்னால் யோவான் ஸ்நானம் சொன்னார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அதாவது ஜலத்தினாலே என்பது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். அதில் அநேக அவசியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு முக்கியமான அவசியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்பட்ட நாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் எக்கால முழக்கங்களோடு 1000 தேவதூதர்களோடு பரிசுத்தவான்கள் வருகிற பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நமக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அந்த முத்திரையானது பரிசுத்த ஆவியானவர். இதை சுருக்கமாக எப்படி தெளிவாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய பேர் டேவிட் என்கிறதான இந்த கடிதம் பரலோகம் என்கிறதான இடத்தை சென்று அடைவேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான முத்திரை அந்த கடிதத்தின் மேல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த டேவிட் என்கிறதான கடிதம் பரலோக ராஜ்யத்தை சென்று அடையும். பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரை குத்தப்படாத எந்த கடிதமும் பரலோக ராஜ்யத்தை சென்றடையாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி என்கிறதான முத்திரை ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் என்பதல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். விசுவாசத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியின் அருள்மழையினாலே உங்களுடைய உள்ளும் புறமும் உங்களை அவர் ஆளுகை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ச்சி பாருங்க வசனங்களை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி இருக்காது, தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக தைரியமாக நீங்கள் செயல்படுகிறதான அந்த ஒரு பலத்தை அவர் கொடுப்பார். அதையும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக நீங்கள் சாட்சியமாக இருப்பீங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு அடையாளங்கள், முதன்மையான அடையாளங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.